வானவர்க்கும் நின்னுடைய தூதருக்கும் மறை தெளிந்த மற்றையோர்க்கும் ஊனுடைய பல்லுயிர்க்கும் உணர்வறிய பேரொளியாய் இலங்குகின்ற ஞானமெனும் பரம்பொருளே, அழியாத பெரும்பேரே, செம்மொழி தமிழை எம் நாமுனையிலும் பேனாமுனையிலும் நிரப்பமாக்கி தந்த உன்னுடைய ஆற்றலை போற்றி புகழ்ந்தவனாக என்னுரை துவங்குகின்றேன். மதுரை இலக்கிய பேரவையின் செயலாளரும் இந்த கருத்தரங்கத்துடைய தலைவருமான மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாமா போத்திராசன் அவர்களே, பொருளாளர் சிறந்த செயல் வீரருமான அன்பிற்குரிய நண்பர் ராஜேந்திர பாபு அவர்களே, இந்த பேரவையுடைய நிர்வாக பெருமக்களே, கருத்துக்களை முன்வைத்து உரையாற்ற வந்திருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே, பேரன்பு கொண்ட பெரியோர்களே, நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் புலவர் அப்துல் நாசர் ஆகிய என்னுடைய முதற்கண் நெஞ்சார்ந்த வணக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு தலைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற போராடும் வரை மனிதன் என்கின்ற தலைப்பில் என்னுடைய உரைதனை உங்கள் முன் உரையாற்ற துவங்குகின்றேன். மனித குலத்தின் உணர்வுகள், வெளிப்பாடுகள் போராட்டமாக வடிவம் பெறுகிறது. மனித குலத்தின் உணர்ச்சி பிரளயம் வன்முறை. போராட்டம் என்பது மனித உணர்வின் உயர்வுமிகு சிந்தனையின் கிளர்ச்சி. ஆழ்கடல் அலைகளின் தாளாட்டு போல் சில நேரம் பொங்குமாங்கடலில் புறப்பட்டு கரை தாண்ட துடிக்கும் புயல் போல் சில நேரம். இதுதான் மனித குலத்தின் போராடும் வரை மனிதன். உலக வரலாற்று பக்கங்களை புரட்டும் போது மனித உணர்வு போராட்டங்கள் ஏட்டில் அடங்கா எத்தனையோ உண்டு. சாதனை சரித்திரம் கண்ட போராட்டங்கள் கணக்கில் அடங்கா சமுத்திரம். இதை சங்குக்குள் அடக்க முடியாதது. அறவழி தாங்கியது முதல் ஆயுதம் ஏந்தியது வரை எண்ணிலடங்கா எத்தனையோ போராட்டங்கள் இத்தரணியில் உண்டு. மனித உரிமைகள் பறிக்கப்படுகின்ற போதும் தடுக்கப்படுகின்ற போதும் உரிமைகளை மீட்டெடுக்க போராட்டங்கள் பல வடிவங்களில் களம் காண வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். காரல் மார்க்சின் பொருள் முதல்வாத போராட்டம் கிரெம்ளின் மாளிகையில் இருந்தாலும் எனது நினைவெல்லாம் சைபீரிய பாலைதனில் வதைபடும் வறியவர்களை சுற்றியே வலம் வரும் என்று உரைத்து போராடிய மாவீரர் லெனினின் தொழிலாளர் உரிமை போராட்டம், இத்தாலியின் இரும்பு தூண் என வர்ணிக்கப்பட்ட மாஜினி கரிபால்டியின் மக்கள் உரிமை போராட்டம், துருக்கியின் தந்தை என போற்றப்பட்ட முஸ்தபா கமால் பாட்ஷாவின் முன்னுரிமை போராட்டம், வீரபாண்டிய கட்டபொம்மனின் முதல் விடுதலை போராட்டம், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்த பாபா சாஹேப் அம்பேத்கரின் சட்ட உரிமை போராட்டம், இந்திய நாட்டின் விடுதலைக்காக அண்ணல் காந்தியார் கண்ட அறவழியில் துவங்கிய அகிம்சை வழியில் பூத்த அறவழி போராட்டம், தந்தை பெரியாரின் பகுத்தறிவு போராட்டம், பேரறிஞர் அண்ணாவின் சுயமரியாதை, சமூக நலன், ஆட்சியாளர்களின் குறைகளை சாடிய உரிமை போராட்டம், தமிழினத்தின் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் கண்ட இந்தி எதிர்ப்பு இனமான உணர்வு போராட்டம், திராவிட இயக்கம் எழுத்தாலும் பேச்சாலும் மக்களை எழுச்சியடைய வைத்த போராட்டம், பெரியவர் மாப்போ சிவஞானம் நடத்திய எல்லை போராட்டம், உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என சொல்லி தங்களது தேக்குமர தேகங்களை தீக்கு இரையாக்கிய மொழிப்போர் தியாகிகளாம் தாளமுத்து நடராசன், சின்னசாமி அரங்கநாதன் ஆகியோரின் தமிழ் மொழி உணர்வு போராட்டம், இலங்கையில் நடந்தேறிய இன போராட்டம், ஆதிக்கவாதிகளை எதிர்கொண்ட உரிமை மீட்பு போராட்டம், இப்படியாக எத்தனை எத்தனை போராட்டங்கள் இத்தரை மீது முத்திரை பதித்தது என்பதை காலம் அறியோம், நாமும் அறிவோம். போராட்டம் என்பது தூண்டப்படும் தீ ஜுவாலை அல்ல, கட்டுக்கடங்காத காட்டு தீ. போராட்டம் என்பது காணல் நீர் அல்ல, கரையுடைத்து கிளம்பும்
காற்றாற்று வெள்ளம். மக்களின் உரிமைகள் புறந்தள்ளப்படுகின்ற போது எதிர்கொண்டு எழுந்து சுடர்முகம் தூக்குவதே போராட்டம். போராட்டம் என்ற ஒரு வார்த்தையை உச்சரிக்கின்ற போதே நமக்குள் போராட்ட குணம் அரும்பும், உணர்வுகள் தூண்டப்படும், நரம்புகள் புடைக்கும். இதுதான் போராட்டம் நமக்கு உணர்த்துகின்ற ஒரு பாடம் என்று சொன்னால் மிகையாகாது. போர் முரசு கொட்டி வால்முனையால் சந்தித்த போராட்டங்கள் உண்டு. பேனாமுனி சிந்திய மையால் புடிதப்பட்ட போராட்டங்கள் உண்டு. நாமுனை பிரச்சாரத்தால் நாட்டையே புரட்டி போட்ட போராட்டங்கள் உண்டு. எழுதுகோளின் மை சிந்தி வென்ற போராட்டங்களும் உண்டு. இரத்தம் சிந்தி வீழ்ந்த போராட்டங்களும் உண்டு. வென்ற போராட்டங்கள் உண்டு. போராட்டம் என்பது ஆர்த்தலும் கிளர்ச்சி அல்ல, உந்துதல் பெற்றெழுந்த உணர்வின் முதிர்ச்சி. தனி மனித உரிமை போராட்டம், தான் சார்ந்த அமைப்புகள் நடத்தும் போராட்டங்கள் யாவும் மக்கள் நலன் நாடி மக்களுக்காக மக்களே நடத்தும் போராட்டங்களாகவே முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன. மக்களுக்கும் நாட்டுக்கும் எதிரான விளைவுகளுக்காக எழுகின்ற போது, உணர்வுகள் எழுகின்ற போது அதனை எதிர்கொண்டு போராடும் மன வலிமை மிக்கவனே மனிதன். போராட்ட குணம் மனிதனின் பிறப்புரிமை. தனி மனித சுதந்திரத்திற்கும் தனி மனித உரிமைக்கும் முரண்பட்ட காரணங்களை எதிர்கொண்டு போராடுபவனே மனிதன். நீதிக்காக, நியாயத்திற்காக, சமூக நீதிக்காக, மக்கள் உரிமைக்காக போராடுபவன் மனிதன். சாதியத்தை